எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். மாரடைப்பு ஏற்பட்டால் என்ன முதலுதவி கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அதிகமான ரத்த இழப்பு ப்ளீடிங் ஆச்சுன்னா எப்படி முதலுதவி கொடுக்கணும் அப்படின்னு 2வது வீடியோ போட்டிருக்கேன். அந்த சீரீஸில் இன்றைக்கான 3வது வீடியோ தலையில் அடிபடுதல் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு இதில் இருக்கக்கூடிய டவுட்டு, தலையில் அடிபட்ட உடனே நம்ம உடனே ஸ்கேன் எடுக்கணுமா, உடனே டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு பார்க்கணுமா, எப்போ ஸ்கேன் எடுக்கணும், எது டேஞ்சர், எது ரொம்ப உயிருக்கு ஆபத்து, எப்போ நம்ம வாட்ச் பண்ணலாம், கண்காணிக்கணும், எவ்வளோ நேரம் கண்காணிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. கூடவே மூக்கில் அடிபடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுலேயுமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதிலலாம் நம்ம என்ன முதலுதவி ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம், உங்களுக்கு சொல்லித்தரது. இது பல பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம தலைக்கு முன்னாடி மூக்கு பகுதியை எடுத்துக்குவோங்க. இந்த மூக்கு பகுதியில் ரத்தம் வருதல் அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால் வரும் தெரியுங்களா? இயற்கையாகவே நம்ம மூக்கு பகுதியில் அதிகமான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது மெயினாக இருக்கும். ரத்த ஓட்டம் மட்டும் இல்லாமல் அந்த இடம் கொஞ்சம் வறண்டு போய் சில சமயம் ட்ரைனஸ் ஆகலாம். இந்த வறட்சினால் கூட சில சமயம் மூக்கிலேருந்து ரத்தம் வரலாம். நம்மளுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகி பிபி அதிகமாகி தான் மூக்குலேருந்து ரத்தம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ரொம்ப அரிதான விஷயம். அதோட காமனான விஷயம் என்ன அப்படின்னா அலர்ஜி, அதிகமாக சளி பிடிச்சி அந்த மூக்கோட முன்பகுதி ஃபுல்லாக வறண்டு போயிருத்தல், தொற்று கிருமிகள், வறண்ட சூழ்நிலை, இதுதான் ரொம்ப காமனான ரீசனுங்க. அதிகமாக பிபி அதிகமாகி ரத்தம் வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான். இது எல்லாத்துக்கு மேலே அடிபட்டு ரத்தம் வருது. இப்போ இந்த மாதிரி காரணங்களால் ரத்தம் ஒழுகும்போது நம்ம பண்ண வேண்டியது, நம்ம துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, மூக்கு துவாரத்துக்கு மேல் பகுதியில் நம்ம கைகளை வச்சு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இந்த 2 விரல்களை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு முன்னாடி குடிஞ்சிருக்கணுங்க. ஸோ இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா 5 நிமிஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னா ரத்தம் வரது நின்றுடும். யூஸ்வலாக சில வினாடிகள்லேருந்து சில நிமிடங்கள் வரைக்கும் இந்த மூக்கிலிருந்து ரத்தம் வருதல் அப்படிங்கிறது இருக்கும். இது நார்மலாக நோஸ் ப்ளீடிங்க்கு நான் சொல்லக்கூடிய முதலுதவி ஃபஸ்ட் எய்டு. பொதுவாக இந்த மாதிரி நம்ம 10 to 15 நிமிஷம் பிடிச்சிருந்தா கம்ப்ளீட்டாக ரத்தம் வரது அப்படிங்கிறது நின்றுடும். முன்னாடி குனியறதுக்கான நோக்கம் நம்ம ரத்தத்தை நம்ம மூச்சுக்குள்ளாய்க்குள்ளாரையோ முழுங்கிடவோ கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடி குனிகிறோம். ஒருவேளை எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒருவேளை 20 நிமிஷத்துக்கு மேலேயும் அந்த ரத்தம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை அடிபட்டிருக்கு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால வந்திருக்கு அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஒத்து வராது. இதெல்லாம் வேற ஆக்சிடென்ட்னால, அடிபடுறதுனால, இல்லை யாராவது ஓங்கி முகத்தில் குத்துனதுனால உண்டான ஒரு விஷயம் அந்த ப்ளீடிங் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இப்போ அடுத்து தலையில் அடிபடுதல் அப்படிங்கிறதுங்க. தலையில் அடிபடுதல் அப்படிங்கிறது முதல்ல தலையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம முடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கால்ப் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோல் பகுதி மிக அதிகமான ரத்த ஓட்டம் கொண்டது, ரிச் பிளட் சப்ளை. அதனால் லைட்டாக அடிபட்டு லைட்டாக ப்ளீடிங் ஆனால் கூட அதிகமான ரத்த ஓட்டம் தலையில் இருக்கிறதுனால, அதிகமாக ப்ளீடிங் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பயந்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, அடிபட்ட பின்னாடி ஒரு வேளை மூக்கிலிருந்தோ காதிலிருந்தோ ரத்தமோ இல்லை திரவங்களோ லீக் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம பயப்படுவோம். தலையில் அடிபடும் போது ஃபஸ்ட்டு ப்ளீடிங் தான் இருக்குது, வேறு கூட நான் சொல்லக்கூடிய சில சிம்டம்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, இப்போது ஒரு மாதிரி மூளை கலங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, கன்கஷன். அப்படி மூளைக்கு செல்கள் மூளையே ஒரு வாட்டி இப்படி ஆடும் இல்லையா. நம்ம தலை அடிபட்ட உடனே கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய கல்லுக்குள்ளே கபாலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளையோட திசுக்கள் ஒரு வாட்டி ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது இல்லையா. ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மூளைக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே மூளையால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மூளைக்கே தனியாக நரம்புகள் அப்படிங்கிறது மூளைக்கு கிடையாது, உணர்வுகள். இப்போ மூளைக்குள்ளார வலி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். ஆனால் அது நரம்புகளால் ஆனது தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு விட்டுருங்க. ஆனால் அடிபட்ட பர்சன் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ரொம்ப தலைவலிகள் இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டையாக தெரிகிற மாதிரி இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, குறிப்பாக அடிபடும் போது எப்படி அடிபட்டுச்சுன்னே எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இது நார்மலாகவே இந்த கன்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை செல்கள் கொஞ்சம் லைட்டாக ஆடினதுனால உண்டான ஒரு டெம்பரரி ப்ராப்ளமாக தான் இருக்கும் கன்கஷன் ஆரம்பத்தில். ஆனால் இது நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் உதவியை நாடியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா கன்கஷன் வந்துருச்சுன்னா ஒருவேளை
அரிதாக இது வந்து அடுத்த ஸ்டெப்பு பிரெயின் கம்ப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது. ரெண்டாவது ஸ்டேஜ் இது செரிப்ரல் கம்ப்ரெஷன். அதாவது உள்ள ப்ளீடிங் ஆகி வெளியே வராமல் உள்ளார ப்ளீடிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங் வந்து மூளையை அழுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியராக ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா நினைவு தப்புறது, அதே தான் மயக்க வர மாதிரி இருக்கிறது, தலை சுற்றுறது, ரெட்டையாக தெரியறது போன்ற விஷயங்கள். இன்ஃபேக்ட் கான்சியஸ்னஸே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். கடுமையான தலைவலி, ப்ரீதிங்லாம் வந்து ஒரு மாதிரி சத்தமாக ரொம்ப நாய்ஸியாக ஒரு சத்தம் வருது, ப்ரீத்திங்கில் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாலோ, மூச்சு விடும்போது இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னா, பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து ட்ரெயின்டு பர்சன், பயிற்சி பெற்றவங்க அதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பியூப்பிள்ஸ், கண்களோட கருவிழி, இப்போது அது ரெண்டும் அன்ஈக்குவலாக இருக்கும். ஒரு சைடு சின்னதாக ஒரு சைடு பெருசாக அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பக்கமாக வந்து கை கால்கள் எல்லாம் தூக்க முடியல அப்படின்னாலோ, அவங்களோட பிஹேவியரே வந்து மாறுது அப்படின்னாலோ, இதெல்லாம் வந்து உள்ள கம்ப்ரெஷன் ஆகிட்டுருக்கு, மூளைக்குள்ளார அழுத்தம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இது வந்து இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம். உயிரை காப்பாற்ற கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். இன்னொரு மூன்றாவது விஷயம் வந்து ஃப்ராக்சர். நம்ம தலையில் கபாலம், ஸ்கல் வந்து அடிபடுது, ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒருவேளை மூக்கிலிருந்தோ காதிலிருந்தோ ரத்தம் இந்த மாதிரி வரலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு தெரியும், இம்மீடியட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகியிருக்கும் போது அந்த இடத்துல அப்படியே தலை உள்ளே போன மாதிரி இருக்கும். அந்த ஃப்ராக்சர் ஆகிறதுனால வந்து எலும்புகள் உடைஞ்சதுனால தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ளே போன மாதிரி இருக்கும். இப்போது முதலுதவி என்ன அப்படின்னா, அதாவது அடிபட்டு விழுந்திருக்கிறாங்க, இப்போ ஃப்ராக்சர் அதாவது தலையில் அடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் போகும்போது ஃபஸ்ட்டு நாம் வந்து ரெடியாக சில விஷயங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணணும், பார்க்கணும், அவங்ககிட்ட கேட்கணும். முடிச்சிருந்தாங்கன்னா சும்மா சாதாரண விஷயங்கள், பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன வயசு அப்படிங்கிற மாதிரி சாதாரண கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நினைவு இருக்குன்னு அர்த்தம். கான்ஷியஸாகவும் ஓரியன்டாகவும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அடிபட்ட ஷாக்கில் கூட கண்ணை மூடி இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் லைட்டாக தோள்களை ரொம்ப உழுக்காதீங்க, லைட்டாக தோள்களை தட்டி இதே மாதிரி கேள்வி கேளுங்க. அப்புறம் அவங்கள சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்னதாக 2 விஷயம் செய்ய சொல்லுங்கள். கைகளை தூக்க முடியுதா அப்படின்னு கேளுங்க, கையோ காலையோ அசைக்க சொல்லுங்கள், இல்லை உங்கள் கையை கொடுத்து கையை கிரிப்பாக பிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே அவங்க வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, கான்சியஸாக இருக்கிறாங்க, நரம்பு மண்டலம் பெரிய அளவில் பாதிக்கப்படலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஒருவேளை ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, அவங்களால அசைக்க முடியல, கண்களை திறக்கலை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையில் அடிபடுதல், கழுத்து பகுதி, ஸ்பைன் இந்த மாதிரி இடத்துலலாம் அடிபடுதல் அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம பேஷண்ட்டை வந்து உட்கார வைக்க ட்ரை பண்ணாதீங்க. பெரும்பாலான ஆக்சிடெண்ட்டில் இதை நம்ம பார்க்குறோம். எப்போ ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கோ அவங்க முடிஞ்ச அளவு அவங்கள அசைக்க, அதாவது ஸ்பைன் அடிபட்டு, அதாவது தலையில் அடிபடுதல் அப்படிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். கீழே வேகமாக விழுகிறதுனால பட்டக்ஸில் கீழே விழுந்திங்கன்னா கூட பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் சம்டைம்ஸ் ஃப்ராக்சர் ஆகும். இல்லை ஸ்பைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே நேராக கால்கள் அப்படியே கீழே தரையில் வேகமாக ஒரு ஹைட்லேருந்து விழுந்தா கூட அப்போது அந்த ஷாக்கில் வந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் ஷாக் ஃபீல் ஆகி நம்மளுக்கு தண்டுவடம் பாதிக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் வந்து ஈஸியாக இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஈஸியாகவும் நடக்கும். அதே சமயம் அதை லைட்டாக இந்த நவுத்துனீங்கன்னா அது இன்னும் பெரிய காம்ப்ளிகேஷன் கொண்டு போய்விடும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம அவங்கள அசைக்க முயற்சி செய்யாதீங்க. அவங்க அப்படியே நேராக படுத்துருந்தாங்கன்னா அப்படியே நேராக படுக்க வச்சுருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் சில சமயம் அவங்க ரொம்ப அசைக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கம்பல் பண்ண வேணாம். அதாவது அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு அப்படியே அவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, அசைக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, வந்துடுவாங்க, ஆம்புலன்ஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கழுத்து பகுதி அசைக்காத வண்ணம் 2 பக்கமும் வந்து அந்த துணிகள் கிளாத் வச்சு அந்த தலையை அசைக்காத வரை கழுத்தின் 2 பக்கமும் துணிகள் வச்சு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ண பாருங்கள். அதாவது முடிஞ்சளவு அவங்க தலையை ஆட்டாதவாறு பார்த்துக்கோங்க. அப்படி தலையை மீறி ரொம்ப இது பண்ணுறாங்க, எஜிடேட்டடாக இருக்காங்க, ஆட்டணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது. இப்போது ஸ்பைனல் கார்டு கண்டிப்பாக தண்டுவட பகுதி அடிபட்டிருக்கு அப்படின்னா அவங்களால அந்த மூவ் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக கை கால்களை அசைக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தலையிலையும் அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது அவங்கள முடிஞ்ச அளவு அப்படியே அசையாமல் நேராக படுத்துருக்க மாதிரி பார்த்துக்கணும். 3 பேர், குறைஞ்சது 3 பேராவது சேர்ந்து ஒன்ஸ் ஹெல்ப் வந்த உடனே அப்படியே ஒரு மரக்கட்டையை எப்படி தூக்கி ஒரு இடத்துல வைப்போம், அதே மாதிரி தான் ஒரு லாக் ஆஃப் ஃபுட் மரக்கட்டையை எப்படி தூக்கி வைக்கிறோமோ, அதாவது வளையாமல் அப்படியே நேராக, ஸோ அவங்க உடம்பும் அதே மாதிரி வளையாமல் நேராக தூக்கி அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்டை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்கள காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஒன்ஸ் வச்சதுக்கப்புறம் அவங்களோட ஈரத்துணி இருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஈரத்துணியை விலக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய சுத்தமான போர்வையோ டவலோ எது இருந்தாலும் அவங்க மேலே போற்றி அவங்கள அனுப்பி விடுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். கொஞ்சம் கதகதப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளட் லாஸ் வந்து நிறைய ஆல்ரெடி ஆயிருக்கும். இருந்தாலும் வந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் உருவாகும். அதனால் சுற்றி பிளாங்கெட் போட்டு அவங்கள கவர் பண்ணி அவங்கள அனுப்பி விடணும். தொடர்ந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும், ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க கூடவே ஒருத்தர் இருக்கணும். அவங்களோட ப்ரீத்திங்கை பார்க்கணும். ப்ரீத்திங்கும் இல்லை அப்படின்னா தான் சிபிஆர் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பேஷண்ட்டை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அதாவது நம்ம கைகளை அதுக்கப்புறம் திருப்பி வாஷ் பண்ணிக்கணும், சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து சேஃப்டி முக்கியம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ரோச் பண்ணும்போதும் ஒரு இடத்துல ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு, அடிபட்டு கிடக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு சேஃப்டி இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். உள்ளே போகும்போது வெளியே வரும்போதும் நம்மளுக்கு சேஃப்டியாக நம்மளும் கைகளை கழுவிக்கிட்டு நம்மளும் சேஃப் ஆகிக்கிறோம். ஏன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டோட சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால், எஸ்ஓபின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தெரிய வேண்டிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக தலையில் அடிபடுதல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரியே நிறைய அந்த டேஞ்சர் சைன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அட்மிஷன் ஆகி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை கன்கஷன் உருவாகலாமா, உள்ள ப்ரெஷர் உருவாகலாமா, ப்ளீடிங் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம். ஆனால் சிம்டம் எதுவும் டெவலப் ஆகாத வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருங்க, அவங்களோட கண்காணிப்பில் இருங்க. ஆனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெரிய டேஞ்சர் சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எப்போ டேஞ்சர் சிம்டம்ஸ் உருவானாலும் அந்த நேரத்தில் டேக் கேர் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் உடனடியாக அந்த செட்டப் இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக 24 மணி நேரம் அப்படிங்கிறது அந்த டைம்லைன் நம்ம வச்சுருப்போம். 24 to 48 மணி நேரமும் ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன் டைம் தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம்ங்கிறது அபாய கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டிட்டாங்கனாலே முக்கால்வாசி சேஃபாக தான் இருப்பாங்க. பட் அரிதாக சில பேருக்கு சப்டியூரல் ஹெமரேஜ், சில விதமான ப்ளீடிங் வந்து உள்ளார இருக்கலாம். அது ரொம்ப அரிதான விஷயம். அது குறித்து நாம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆக தலையில் அடிபடுதல், மூக்கில் இருந்து ரத்தம் வடிதல் போன்ற விஷயங்களுக்கான முதலுதவி, இதை எப்படி பண்ணணும், எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும், எப்படி தைரியமாக இருக்கணும் போன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய முக்கியமான தகவல் இது. அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தட், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.